ஹலோ. ஹலோ. இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் கேட்க போறேன். அதாவது இந்த நகரமயமாதல் கிராமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கிராமத்துல இருந்தா ஒன்னும் தெரியாது, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு படிக்காதவங்க, நகரத்துல இருந்தா நிறைய வசதிகள் இருக்கு, நிறைய அனுபவிக்க முடியும், நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய. அது உண்மையா பொய்யா அப்படின்றத நான் கேட்கல. பட் அது என்ன உங்க பார்வையில இருந்து அது ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னோட 20ஸ்லயே சில பேருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபேமிலியில கூட நீங்க ஃபியூச்சர்ல எங்கேயாவது பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் அங்கெல்லாம் மூவ் பண்ற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எதுக்கு அங்க மூவ் பண்ணணும், நம்ம வீடு இங்க இருக்கும்போது நாம ஏன் அங்க போகணும், அங்க போய் வாழணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க ரொம்ப அதிகம். இதை கேட்டுட்டு இருக்கோம் அத்தனை பேருக்கும் புரியும். கிராமங்களை விட நகரங்களில் எல்லாத்துக்குமே விலைவாசி அதிகம். ஒரு சாதாரண பரோட்டா வாங்கி சாப்பிட்டா கூட இங்க வாங்குற விலையை விட டபுள் மடங்கு அங்க வாங்கணும். அதே மாதிரி ஹசில் அண்ட் பசில், ஹார்ன் சவுண்ட்ஸு, பொல்யூஷனு எல்லாமே அங்கே அதிகம். சில பேருக்கு உங்கள் வேலை நிமித்தமா வேற வழி இல்லை, சிட்டியில தான் வாழணும். ஆனா கிராமங்கள்ல வாழற வாய்ப்பு கிடைச்சா கிராமங்கள்லயே சொந்தமா தொழில் பண்ண முடியும், இல்ல விவசாயம் பண்ண முடியும், இல்ல ஏதோ ஒண்ணு உங்களால பண்ண முடியும், உங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாவது பண்ண முடியுங்கிற பட்சத்துல என்னுடைய கைண்ட் அட்வைஸ், நகரங்களை நோக்கி ஓடுவதை நிறுத்துங்கள். அங்க ஆல்ரெடி ஃப்ளட் ஆயிட்டு இருக்கு. அங்க மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்க சம்பாதிக்கிற காசுக்கும் அவங்களோட செலவுகளுக்கும் கண்டிப்பா மேட்ச் பண்ணவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவே கிராமங்கள்ல இப்பவும் விலைவாசியில இருந்து சுத்தமான காத்து, நிம்மதியான வாழ்க்கை, இது எல்லாமே பெட்டரா இங்க கிடைக்குது. உங்களுக்கு வேற வழி இல்லை, நான் சிட்டில தான் வாழ்ந்தாகணும்னா முடிஞ்ச வரைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மூவ் டு வில்லேஜஸ், ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும், நீண்ட நாள் வாழ முடியும். இதனோட ஹம்பிள் ஒப்பீனியன்.